வள்ளி சுனை பார்த்துருக்கீங்களா? கன்னியாகுமரி மாவட்டத்தில தக்கல பக்கத்தில குமாரகோயில் முருகன் கோயில் இருக்கு. அதுக்கு பக்கத்தில இருக்கக்கூடிய வேலிமலை மேல தான் வள்ளி சுனை இருக்கிறது. அது வள்ளியார் உருவாகக்கூடிய ஊற்று அங்க தான் இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப சிறப்பான, அருமையான ஒரு இடம். பார்ப்போம். ஹாய். நம்ம இப்போ எங்க இருக்கோம்னா, குமாரகோயில்ல மலைக்கு மேல வள்ளி சுனைன்னு சொல்லுவாங்க. வள்ளி குகை. வள்ளிய முருகன் குமாரவேல் முருகன் கல்யாணம் பண்ண இடம். அங்க ஒரு குகையும், ஒரு வள்ளி சுனை, சின்ன அருவி இருக்குன்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் நானும் பார்த்ததில்ல. முதல்ல பார்க்கறதுக்கு உள்ள போறோம். இந்த நூருல் இஸ்லாம் காலேஜ் பக்கத்துல ஒரு ரோடு அப்படியே மேல போகுது. இந்த ரோடு வழிதான் அந்த மலை மேல இருக்குன்னு சொல்றாங்க. பார்க்க போமா? நம்ம இந்த ரோடு வழிதான் மேல போகணும். எது வரைக்கும் நம்ம பைக்கு போவோம்னு தெரியாது. பைக்கு போற வரைக்கும் போவோம். ரோடு ரொம்ப செமையா இருக்க போல இருக்கு. நல்ல குண்டும் குழியுமா குதிரையில போற போல இருக்கு. அப்பா சரி, இங்க ஒரு ஆசிரமம் இருக்கு. ஆசிரமம் பக்கத்துல ஒரு மேல போகணும். இதுதான் திருக்கல்யாண மண்டபம். முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடந்த மண்டபம். சரியா? திருமணம் யார் தலைமையில் நடந்ததுன்னா விநாயகர் தலைமையில் நடந்திருக்கு. அது விநாயகருக்கு மேல கோயில் இருக்கு. ஸோ விநாயகர் தலைமையில முருகனுக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் நடந்த ஒரிஜினல் மண்டபம் இதுதான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆறு பாயுது பாறையில. தண்ணி சும்மா கண்ணீர் போல இருக்கு. வாங்க பாப்போம். இந்த ஆறு தான் பாத்தீங்கன்னா மேலே இருந்து வள்ளி சுனைன்னு சொல்றது. சுனை அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா ஒரு ஆறு உருவாகக்கூடிய இடம். அங்கதான் ஊற்று இருக்கக்கூடிய இடம். அந்த ஊற்றுக்கு எடுத்து நம்ம மேல போக போறோம். அந்த ஊற்றுல இருந்து வரக்கூடிய தண்ணி ஆறா பாக்குற இடம் இதுதான். பாத்தீங்கன்னா அருமையா இருக்கு. நீங்க நம்ம ஊருக்குள்ள பார்க்க முடியாது இவ்வளவு கலப்படம் இல்லாத ஒரு சுத்தமான தண்ணிய. ஸோ பாத்தீங்கன்னா மேலே இருந்து மலை ஊற்று தண்ணி அப்படியே அந்த பாறை வழி கீழே வருது. சரிங்களா? தண்ணியை குடிப்போம் எப்படி இருக்குன்னு. தாகமா தான் இருக்கு. மலையேறி வந்தது இல்லையா? நீ ஏற வேண்டி இருக்கு. சூப்பரா இருக்கு. தேன் போல இருக்கு. இது என்ன மினரல் வாட்டர், பேக்கெட் வாட்டர். குடிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கு. மண்டபம் பூட்டி போட்டிருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நடக்கும் நம்ம குமாரவேல் முருகன் கோயில்ல. அப்போ குமாரவேல்ல இருந்து முருகர் வந்து இந்த மண்டபத்துல வள்ளியை திருமணம் பண்ணிட்டு போற மாதிரி இன்னும் வருஷம் நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த டைம்ல அது திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கோயில்ல போய் விநாயகரை தரிசிச்சுட்டு வருவோம். சரியா? பாறைக்கு அடியில அந்த கோயில் சூப்பரா இருக்கு. பார்ப்போம். சரி. ஸோ இப்போ நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். ஸோ மேலே அந்த வள்ளி சுனைக்கு அதாவது இந்த ஆறு உருவாக்கக்கூடிய அந்த மெயின் ஊற்று அந்த இடத்துக்கு போனோம்னா இப்படிதான் வழி. இதுக்கு மேலே வண்டி நடந்தா போனோம். போ. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நிழலா அடர்த்தியான மரங்களோட நீங்க இங்க வரணும், இந்த மாதிரி இயற்கையை அனுபவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நேச்சுரல் லவரா இருந்தா உங்களுக்கு இந்த இடம் செம்மையா இருக்கும். நீங்க இங்க வந்தாலே போதும், அப்படியே ஃபீல் ஆகும்.
ஸோ இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் தெரியல. ஆனால் இங்கே மேலே வள்ளிச்சுனை அப்படின்னு ஆரோ மார்க் போட்டிருக்கு, இப்படி தான் போகணும். போவோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு மாதிரி உள்ள இடம் முடிஞ்சது. இனி இந்த மாதிரி முடுக்கா கல்லுக்கெல்லாம் இருக்குது, மலையாரி போகிற மாதிரி தான் இருக்குது. இது வழி தான் அப்படியே மேலே போகணும். எவ்வளோ தூரம்னு தெரியாது. போவோம். இந்த இடம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஸோ சூப்பராக இருக்குது. நல்ல எல்லா மரம் செடி எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பின்னி பசைஞ்சு இப்போ பின்னி பணஞ்சு ஒரு ஒரு கூடாரம் போல் இருக்குது. இந்த முடுக்குள்ள ஏறி போனோம். சரி பார்ப்போம், ஏதாவது வன விலங்குகள் இருக்கான்னு கூட தெரியாது. உயிர் மேலே பாரத்தை போட்டு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய நாவல் பழங்கள் கீழே விழுந்து கிடக்கு. மரம் நிற்குது. ஸோ வர வழியில் நிறைய நாவல் பழம் நிற்குது, மரம் நிற்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஃப்ரீயாக நாவல் பழம் கூட சாப்பிட்லாம். ஆனால் எல்லா டைமும் கிடைக்காது, சாப்பிட வந்துடாதீங்க. சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். வேர்வை என் உடம்புல இருக்கு. இங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம் தெரியுது. எதேசம் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த மரத்துக்கடையில பாறை, நீ என்னதான் இந்த வீடியோல பார்த்தாலும் நேர்ல வந்து பார்த்த அந்த கிக்கே வேற சூப்பரா இருக்கு. எப்படி எந்த என்ஜினியராக எப்படி இடத்த கட்ட முடியாது. நல்லா இருக்கு தண்ணி இந்த இடம். ஓகே, கல் எது பாறை எது மரம் எதுன்னு தெரியாத அளவுக்கு இந்த பின்னி பிணைஞ்சிருக்கு. சூப்பர். கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். இங்கதான் அந்த வள்ளிச்சுனையுடைய ஆரம்பம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பார்ப்போம். இதுதான் வள்ளிச்சுனை. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அப்படி ஒரு சின்ன இடைவெளிக்குள்ளே அங்கே பார்த்தா அழகான ஒரு அருவி தெரியுது. எவ்வளவு அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் திகிலாகவும் இருக்குது. பக்கு பக்குன்னு தான் இருக்குது. ஏன்னா இங்கே வேறு யாரும் இல்லை, நம்ம தான் இருக்கோம். ஸோ இதுக்குள்ள அந்த அருவியில் போய் குளிக்கலான் இருக்கு. போய் பார்ப்போம். அப்படி மேலே பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் விழுற மாதிரி இருக்கு.
வேலை சுற்றி இருக்கு. ஒரு ஆள் வரக்கூடிய அந்த முறுக்குங்களை அப்படியே அப்படியே முருகை எடுத்து வந்துட்டா போகிறோம். தண்ணி சும்மா ஜில்லுன்னு அப்படியே செமையா இருக்கு. அவ்வளோதான். ஸோ 2 பாறை எடுக்கல. என்னதான் ஏசி ரூமில் இருந்தாலும் இந்த ஃபீல் வராது. ஸோ அந்த கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. செமையா இருக்கு, செமையா இருக்கு. அந்த அருவியில் நம்ம போய் குளிக்க முயற்சி பண்ணுவோம். ஸோ நம்ம வள்ளிச்சுனையில் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் ஆயாச்சு. ஸோ ரொம்ப 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 அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் அடிக்கடி வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ ஜாலியாக வந்துட முடியாது. ஏறி வரணும், கொஞ்சம் வேலை இருக்குது. கஷ்டப்பட்டு ஏறி தான் மேலே வரணும். ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி மேலே வந்தாலும் அந்த அருவியில் குளிச்சதுக்கப்புறம் அந்த டயர்ட் எல்லாமே மாறி போயிருது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி சுவாரஸ்யமான இன்னொரு இடத்துல நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.